சிவபிரகாசத்தில் அடுத்தது நான் பார்க்கக்கூடிய பாடல் 94வது பாடல். ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணிங்களாம்மா? இப்போ அதனால குறிப்பு, இடம், காலம், திக்கு, ஆசனம், கொள்கை, குலம், குணம், சீர், சிறப்புறு, விரதம், சீலம், தபம், செபம், தியானம் எல்லாம் மறுத்து அற ஒழிதல் செய்தல், மறுவிடா மண்ணு செய்தி உறக்குருவர் போல் வாய்மை ஒழிந்தவை ஒழிந்து போமே என்று இதெல்லாம் நம்முடைய ஞானவான்களுக்கு உரிய தன்மை. இதனால ஞான நெட்டை கூடியவர்களுக்கு என்ன இருக்குங்கிறத சிவஞான சித்தியாரில் ஒரு பாட்டு சொல்லியிருக்கோம். ஞானமதில் ஞான நெட்டம் உடையோருக்கு தேசமோடு ஆசனம் இல்லை திக்கு இல்லைன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு அடிக்கடி பல தடவை சொல்லியிருக்கோம். அவர்கள் சீலமோடு ஆச்சாரம் இல்லை, குலம் இல்லை, கோலம் இல்லை என்றெல்லாம் அவர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அவர்கள் பெண்களோடு கூட வீட்டில் இன்பமோடு வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அறநடியை அகலார் என்று ஞானவான்களை பற்றி பேசியிருக்கிறோம். அதனால் அவர்கள் மற்றதையெல்லாம் விட்டு விடுவார்கள். என்னாச்சு? விட்டு விடுவார்கள் என்று பார்க்கலாம். எத்தனை பாட்டு கண்டுபிடிச்சிங்களா? ஞானமதில் ஞான நெட்டை உடையோர். இருநூத்தி 84வது பாட்டு சித்தியாரில் ஞானம் அதில் ஞான நெட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை, நாடுவது ஒன்று இல்லை, சீலமில்லை, தவமில்லை, விரதமோடு ஆச்சிரம செயலில்லை, தியானமில்லை, சித்தம் அலம் இல்லை, செயல் இல்லை, கோலமில்லை, புலன் இல்லை, கரணம் இல்லை, குணமில்லை, குறியில்லை, குளமும் இல்லை, பாலருடன் உண்மத்தர் பசாசர் குணமருவி பாடலினோடு ஆடலிவை பயின்றிடம் பயில்வர் என்று பைசாசர்களை பைசாசன பேய் பிடித்தவனை போல ஒன்றுக்கு பின்னாக முரணாக செய்வது. பைத்தியர் பாலரோடு உண்முத்தர்னர். உண்மத்தர்னா வித்து பிடித்தவர். இது சித்தியாரில் 284வது பாட்டு. இந்த புத்தகத்தில் 219ஆம் பக்கம். ஞான நெட்டை கூடியோருக்கு உள்ள நிலைப்பாடு. ஞானமதில் ஞான நெட்டை உடையோருக்குன்னர் இல்லையா? ஞான நெட்டை உடையோருக்கு இது சென்ற வகுப்புலையும் இதில் சிவராசிலையும் பார்த்துருக்குறோம். ஏன்னா அங்கேயும் ஞான நெட்டை படிக்கும்போது பார்த்துருக்குறோம். அவளுக்கு என்னென்ன கிடையாது? நன்மையோடு தீமையிலை, நாடுவது ஒன்று இல்லை. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவளுக்கு எல்லாமே என்னது தான்? ஒரே பார்வை தான். அதில் அவங்களுக்கு மாற்றம் கிடையாது. அதனால நெருப்புக்குள்ளே வச்சு சூளையில் வச்சு கொளுத்தினாலும் அப்புறம் சாமி என்ன தான் பாடுவார்? நாசியல் வீணையும் ஆலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்த இணையடி நிழலே என்று பாடுகிறார். அதனால யானை வந்தால் கூட ஐயோ யானை வந்துட்டு ஏந்திரிச்சா ஒன்றார் அப்பர் சாமி எதிர்கொள்ளுகிறார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்கிறார். அவளுக்கு ஆச்சாரம் எல்லாம் இன்னும் குலம் எல்லாம் ஒன்றும் இல்லை, குல விசாரணை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்பூதிரிகள் நாயனார் ஆசிரமத்தில் உயர்ந்தவர். ஆசிரமத்தில் அதாவது வைதிக வேளாளர் மறையவர் குலத்தில் பிறந்திருக்கிறார். அப்பர் சாமி 4வது வர்ணமாகிய வேளாளர் குலத்தில் பிறந்திருக்கார். ஆனாலும் இவரை அவர் வணங்குகின்றார்னு பார்க்குறோம். ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன். கழற்றறிவார் நாயனார் புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கழற்றறிவார் நாயனாரும் இவர் அரசர், அவர் அந்தனர், அதாவது ஆதிசைவ அந்தனர் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஆதிசைவ அந்தனர் பரவநாச்சியார் வீட்டில் அவங்க 2 பேரும் சாப்பிடுவதற்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறார். பரவநாச்சியாரை சாப்பாடு செய்கிறாங்க அம்மா. 2 பேருக்கும் வெவ்வேறு இடத்துல இலை போட்டார்கள்னு பார்க்குறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு இடத்துல இலையும், கழற்றறிவார் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு இடத்துல இலை போடுறார். ஏன்னா இவர் அந்தனர், அவர் அரசர். இருவரும் ஒரு இடத்துல இருந்து அமர்வது என்பது வழக்கத்தில், இன்றைக்கும் கூட வழக்கத்தில் இல்லை. பிராமண போஜனம் என்று அதற்கு பேர். பிராமணர்கள் தனியாக உட்காந்து சாப்பிடணும், அவங்க இடத்துல சாப்பிடணும்னு இருக்குது. இதை நம்முடைய அமர்நீதி நாயனார் புராணத்தில் பார்க்குறோம். அமர்நீதி நாயனார் புராணத்தில் சுவாமி அமர்நீதி நாயனாருடைய மடத்துக்கு ஒரு அந்தனர் பிரம்மச்சாரி கோலத்தில் வருகிறார். அவர் வருவது பிரம்மச்சாரி கோலம், முக்கியமாக அந்தனர் மறையவர் கோலம் என்பதனால அமர்நீதி நாயனார் அவரிடத்தை வேண்டிக் கொள்கிறார். இங்கு திருவுமுது எடுத்துக்கொள்ள வேண்டும், இங்கு குற்றமில்லாமல் அந்தனருக்கு உரிய அமுதும் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அதாவது பிராமண போஜனமும் இங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம் என்று பிராமணர்களுக்கான தனியான சாப்பாடு இங்கே நடக்குது என்பதை காட்டியிருக்கிறார்கள். பெரிய புராணத்தில் இது காட்டப்பட்டிருக்கு. அதனால் அவர்கள் அந்தந்த குலத்தோடு சேர்ந்தவர்கள் அந்தந்த குலத்தோடு அமர்ந்து உண்ண வேண்டும் என்பது உலக வழக்கம். இது ஞான நெட்டை உடையவருக்கு இல்லை.
ஞான நிட்டை உடையவர்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் இப்போ நம்மளும் அதெல்லாம் வேணான்னு விட்டுவிட்டு ஞான நிட்டை எனக்கு வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாது இப்போ இல்லையா? அது எல்லாமே எப்படி வரும்? உறங்குவன் கையிலிருந்து பாக்கு நழுவது போல் இந்த ஆச்சாரம் எல்லாம் அவர்களிடம் விலகும். சுந்தரமூர்த்தி சுவாமி என்னோடு இருந்து அமுது செய்ய வேண்டும் என்று கழற்றிவார் நாயனார்ட்ட கேட்குறார். நான் எப்படி உங்களோட உட்காந்து சாப்பிட? நல்ல வேலை சொன்னீங்க. அப்போ அந்த என்னோடு இருந்து அமுது செய்ய வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமி கேட்கிறார். அதுக்கு கழற்றிவார் நாயனார் வேணாம், இல்லை நான் உங்களோட இருந்து அமுது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது தடக்கை பிடித்தருளி அப்படின்னு சேக்காடு சாமி காட்டுவார். சும்மா வாங்க சாப்பிடுவோம், என்ன இதில் நமக்குள்ள என்ன இருக்குது என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர் ஆதிசைவ அந்தரராக இருந்தாலும் கழற்றிவார் நாயனார் அரசரை கையை பிடித்து இழுத்து 2 பேரும் அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிறார்கள் என்பது பெரிய புராணத்தில் பார்க்கிறோம். இது ஞான நிட்டை உடையவருக்கு அந்த ஆச்சாரங்கள் இல்லை என்பதை காட்டுகிறது. சரிதானே? விளங்குதுங்களா? ஸோ அதனால் இப்படி ஞானமதில் ஞான நிட்டை உடையவருக்கு சீலமில்லை, தவம் இல்லை, விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை, தியானமில்லை, சித்த மலமில்லை. எங்கேயாவது பரமாச்சாரியர்களும் நாயன்மார்களும் ஆச்சாரமாக அமர்ந்து கொண்டு காலையில் அனுஷ்டானம் செய்த குறிப்பெல்லாம் இருக்குது. பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தர் காலையில் எழுந்து அனுஷ்டானம் செய்த குறிப்புகள்லாம் அற்புதமாக இருக்குது. நெல்வாயில் அறத்துறையில் தங்கியிருக்கும்பொழுது அவர் அற்புதமாக அந்த தன்னுடைய நித்திய நயமானுஷ்டானங்களே முடித்து கொண்டு இருந்தாருன்னு சூப்பராக குறிச்சிருப்பார் நம்முடைய சேக்கராட் சாமி. ஆனாலும் பரவலாக அப்பர் சாமிக்கோ இல்லை பல வேறு நாயன்மார்களுக்கோ அதெல்லாம் காட்டப்படவில்லை. ஏன்னா அவர்கள் ஞான நிட்டை உடையவர்கள். அதனால் அந்த ஆச்சாரம் எல்லாம் அவர்களுக்கு மனசில் நிற்காது. எப்பொழுது சிவச்சிந்தனையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். சிவச்சிந்தனையிலே இருப்பதனால அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இழந்து போயிடும். அதனால் அப்போது கட்டு நீத்தவருக்கு என்ன அருள் செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வனார்னார். கட்டு எழுந்து போயிட்டதுன்னா எல்லாமே தானே இழக்கும். அதனால் செயலில்லை, தியானம் இல்லை, சித்த மலம் இல்லை, கோலம் இல்லை, புலன் இல்லை, கரணம் இல்லைனர். புலன் இல்லை, கோலம் நல்லா அழகாக தன்னை வர்ணித்துக் கொள்ள மாட்டார்கள். அதனால தான் உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமி என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், உன்னை அறிவை அறிய விரும்பும் அறிவிலியருக்கு நின் தாள் தருவையோ சொக்கனாதா என்று கேட்குறார் நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான். உன்னை சிங்காரித்து அழகு பார்க்காம நான் என்ன சிங்காரித்து இடர்பட்டேன், பொன்னை அறிவையறையே விரும்பும் அறிவிலியருக்கு. நம்ம தான் அது, வேறு யாரும் இல்லை இல்லையா? இப்போ நம்ம என்ன மேக்கப் போட்டுட்டு வரலையா? நல்ல சட்டை போட்டுக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ சுவாமிக்கு அந்த அழகு இருக்கணும்னு எண்ணி பார்க்குறோமா? ஒன்றும் இல்லை இல்லையா? அவருக்கு தினைக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி பார்க்க வேண்டும், சாமிக்கு நல்லா பூ கட்டி சாத்த வேண்டும். பூமாலை புனைந்து ஏத்தேன் ஆமாறுவன் திருவடிக்கு அகங்குழையேன் அன்புருகேன், பூமாலை புனைந்து ஏத்தேன் திருக்கோயில் பூழேன் அப்படின்னு பாடுகிறார். அப்போது நம்ம சாமிக்கு பூ கட்டுறதே பெரும்பாடாக இருக்குது. இன்றைக்கி கடையில் வாங்கி தான் போடுறோம். சாமிக்கு வாங்கி கட்டும்பொழுது எப்படி கட்டணும்னா அதுக்கு வேறு கண்டிஷன் போடுறாங்க. தொண்டர் 5 களிரும் அடக்கி அப்படின்னு. அதுவே பெரிய கண்டிஷன். இப்போ நம்ம அது முடியாது தெரிஞ்சு போச்சு இல்லையா? தொண்டர் 5 களிரும் அடக்கி சுரும்பார் இண்டை கொண்டு வழிபாடு செய்யும் இடம் என்பரால்னு திருக்கேதாரத்தில் சாமி பாடுறார். அதனால் பாதி நேரம் பூ கட்டும் போது டிவி பார்த்துட்டு தான் பூவே கட்டுறது. இப்போ இல்லை யாராவது பேச்சுவார்த்தைக்கு இருந்தாங்கன்னா உட்காந்துட்டு பூ கட்டலாம் அப்படின்னு நினைத்துக் கொள்வோம். இல்லை பூமாலை புனைந்து ஏத்தேன் அப்படின்னு பாடுகிறார். அப்போது குளமில்லை, புலனில்லை, சாமி அலங்கரித்து பார்க்குறோமா? நம்மளே அலங்கரித்துக் கொள்கிறோம் நல்லாக. அதனால் குணம் இல்லை, குறியில்லை, குளமும் இல்லை, பாலருடன் உண்மத்தர் பசாசர் குணமுருவி பாடலினோடு ஆடலிவை பயின்றிடும் பயில்வர் என்று சொல்கிறார். அதே அடுத்த பாட்டில் பாருங்க, தேசம் இடம் காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி. இந்த பாட்டு அப்படியே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிவபிரகாச பாட்டு. இந்த பாட்டு என்ன இருக்கு பாருங்க, குறிப்பு இடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கைன்னு சிவபிரகாசத்தில் இருக்கு. அது சித்தியாரில் பாருங்க 285 பாட்டில் தேசம் இடம் காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி செய்வது ஒன்றுபோல் செய்யா செயல் அதனை செய்து அங்கு ஊசல்படும் மனமின்றி உலாவல் இற்றல் உறக்கம் உணர்வு உண்டி பட்டினி இருத்தல் கிடத்தல் மாசதனில் தூய்மையினில் வறுமை வாழ்வில் வருத்தத்தில் திருத்தத்தில் மைதுனத்தில் மைதுனம்னு சொல்கிறார். அந்த சுகம் அனுபவிக்கும் போது கூட அவர்களுக்கு என்னத்தான் இருக்குமா? சிவசிந்தனை தான் இருக்கும் என்று காட்டுகிறார்கள். மைதுனத்தில் சினத்தில் கோபம் வரும்போது கூட அவர்களுக்கு என்ன இருக்கும்? சினம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இன்பம் சாம்பத்தியம் மைதுனம். அதனால மைதுனத்தில் சினத்தில் ஆசையினில் வெறுப்பில் ஆசை வெறுப்பு இவை அல்லாதும் எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள் தான் அரணடியை அகலார். இவர்களெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்களா?
பெருமானுடைய திருவடியை ஒரு காலத்திலும் அகலவே மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அதனால் அவர்களுக்கு தேசம் இல்லை. அப்பர் சாமி யாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம்னர், நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடப்படும். குடியெல்லோம்னு என்ன அர்த்தம்? நான் எந்த நாட்டுக்கும் சிட்டிசன் ஆனலான்னு நம்ம தானே. ராஜா கூப்பிடுறாரு, நான் வந்து யாருக்குடா ராஜா என்ன இருக்கு, யாருக்கு ராஜா? நான் முதல்ல சிட்டிசனாக இருந்தால் தானே எனக்கு ராஜா இருக்க முடியும் ஒருத்தன். அதானே அர்த்தம் இருக்கு. நான் மார்க்கும் குடியெல்லோம்னு என்ன அர்த்தம்? நான் எந்த நாட்டுக்கும் சிட்டிசன் கிடையாது. அப்போ நான் எப்படி ராஜா, எனக்கு ஒரு ராஜா எப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன். அப்போ தேசம் இல்லை, இடம் இடம் இல்லை. நான் இந்த இடத்துல தான் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள தான் அவங்க இருப்பாங்க. அகலிடமே ஊர்கள் தோறும் நரப்பர். எல்லா ஊரும் என்ன ஊர்? என் ஊர் தான் அப்படிங்கிற அப்பர். யாதும் ஊரே யாவரும் கேள்வித்தார் கணியன் பூங்குன்றனார். அது அப்புறம் தான் என்ன சொல்றாங்க? அகலிடமே ஊர்கள் தோறும் அட்டுண்பார் இட்டுண்பார் ஐயம். யாரும் சமைக்கிறாங்களோ அவங்க எனக்கு ஒரு கரண்டி சாதம் போடுவாங்க, அது சாப்பிட்டு நான் இருந்துருவாங்க. அட்டுண்பார் இட்டுண்பார் ஐயம் விளக்கார் புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவி உடன் கிடந்தால் புரட்டால். நான் படுத்துக்கிற இடத்துல கூட பூமி தேவி இருக்கா, அவன் என்னை எங்கேயும் புரட்ட விட மாட்டான். நான் எங்கேயாவது கட்டில படுத்து கிடந்தா தானே என்ன இங்கே வந்து படுத்துக்கிட்ட ஒருத்தி கீழே தர போகிறான் அவனாது. நான் பூமி தேவிக்கு என்ன புரட்ட மாட்டான், எங்கே படுத்தாலும் எனக்கு இடந்தாங்கிறார். அந்த அளவுக்கு உத்தரம் நடையரா பெருந்திரவும் சிவவேட பொலிவழகும் அப்பர் சாமியை வர்ணிக்கிறாங்க. நடையரா பெருந்திரவுன்னு அவருடைய திறவு கொஞ்சம் கூட கொன்றாது இல்லையா? உழவாரத்தின் படையரா திருக்கரமும் வாகீச பெருந்தகைதன் ஞானப்பாடல் துடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம் என்று இந்த பெருமானை துதிக்கிறார்கள், அப்பர் சாமியை துதிக்கிறார்கள். அதனால அப்படி ஒன்றுபோல் செய்ய செயல் அதனை செய்து அங்கு ஊசல்படும் மனம் இன்றி. ஊசலாட்டம், அங்கே போகிறதா இங்கே போகிறதா, அப்படி இருக்கிறதா இப்படி இருக்கிறதா, அது செய்யலாமா இது செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஊசல் மனம். எதை செஞ்சாலும் சாமி கூட இருப்பார், பார்த்து பாருங்கிற எண்ணம் இல்லாதவங்களுக்கு தான் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அது உலாவல் நெற்றல் உறக்கம், நடந்து போகிறது இருக்கிறது தூங்குறது உணர்வு அறிவு கொண்டு இருக்கிறது, உண்டியாக இருக்கிறது சாப்பிட்றது பட்டினியாக கிடக்கிறது இல்லையா? அப்போ உண்டி பட்டினி இருத்தல் கிடத்தல் மாசதனில் தூய்மையினில், குளிச்சாலும் சரி குளிக்கலனாலும் சரின்ட்டார். ஏன்? அதனால தான் நைட்டிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்நானமே தசவித ஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கு. குளியல் 10 விதமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே குளியல் தான் இல்லையா? தண்ணி ஊற்றி குளிக்கிறது அது 10 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயே தலைக்கு குளிக்கிறது இல்லைன்னு வேற ஒன்று வச்சுருக்கோம் நம்ம இல்லையா? இதுக்கு கீழே குளிக்கிறது ஒரு குளியல், இதுக்கு மேலே குளிக்கிறது ஒரு குளியல் வச்சுருக்கு இல்லையா? குளிச்சானாலே தலையை குளிக்கிறது தான் இருக்கும் இல்லையா? தசவித ஸ்நானத்தில் ஒரு வகை திருநீர், குளிக்க முடியாத நேரத்தில் திருநீர் பஸ்ம ஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கு. அது நைஷ்டியர்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மகாசனியானம் இருக்காங்கன்னா அவங்க சடை தரித்து இருக்கிறாங்க, அதனால் தினைக்கும் அவங்க தலை குளிக்க முடியாது. அதனால் அவங்க மேனி மட்டும் குளிச்சுட்டு பஸ்ம ஸ்நானம் பண்ணுறதுனால அவர்களுக்கு அந்த குளியல் உள்ள. அதே மாதிரி மழையில் மழை பெய்யும் பொழுது அதில் எதுக்கு நீங்கள் நடந்து போனீங்கன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பசுக்கள் கூட்டமாக போகும்பொழுது அந்த பசுக்கள் நடந்து போகக்கூடிய புழுதி பறக்குது இல்லையா, அந்த புழுதி உங்கள் மேலே படும்படியாக நீங்கள் குளிச்சதாக இருக்கும். இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனால் நல்லா இருக்கா இந்த ஐடியா அப்படிங்கிறீங்களா? பஸ் எங்கே கிடைக்கும்? பஸ்ஸு போனதுல வேற புழுதி பறக்கும், அதில் இல்லைக்கலாம் பார்ப்போம். பசு போல வர புழுதி நம்ம கிடைக்கும். அதான் பசுதான். அதனால இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. வருத்தத்தில் திருத்தத்தில் மைதுனத்தில் சினத்தில். பிரதமே வருத்தப்பட்டார் ஒரு இடத்துல, ஐயோ சாமியை போய் இப்படி திட்டிவிட்டோமே, இரக்கம் ஒன்றிலே என் பெருமாடிறேன்னார் சாமியை பார்த்து. உடனே மனசில் கஷ்டப்படுறார். அப்பவும் சாமியை தான் நினைத்து வருத்தப்படுகிறார். சுந்தரமூர்த்தி சாமி கண்ணு போயிட்டு பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவிய பொத்தினோ இது அறிந்தேன் பொருள் இது எதனை பொருள் அறிந்தேன் போய் தொழுவேன்னார். ஏன் சார் எனக்கு கண்ணு போச்சு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறார் சுந்தரமூர்த்தி சாமி. பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே, ஏன் நான் பாவி, நான் சிவருமானுக்கு அடிமை செய்யவில்லை, சிவருமானுக்கு பக்தி செய்யவில்லை, அதனால தான் எனக்கு கண்ணு போச்சுங்கிறார். நான் ஏதோ சத்தியம் பண்ணாரு, அதை மீறிட்டார், அதனால கண்ணு போய் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். சுந்தரமூர்த்தி சாமி இப்படி சொல்லுகிறார், பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே பொத்தின நோய் அது இதனை பொருள் அறிந்தேன். ஏன் எனக்கு கண்ணு தெரியாமல் போன்னு தெரிஞ்சு கொண்டேன். போய் தொழுவேன், அவரை போய் நான் தொழுவேன், திருவாரூரில் போய் தொழுவேன்.
அவரை பிரிந்திருந்ததுனால தான் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. அப்படி அவங்க வருத்தம் ஏற்பட்டாலும் சாமியே தான் நினைப்பாங்க, சந்தோஷம் ஏற்பட்டாலும் சாமியே தான் நினைப்பாங்க இல்லையா? யோ பண்ண வச்சுட்டு என்ன பண்ண முடியுது? அவர் காலத்து ஒற்றி வைத்து உண்ணலாமோ ஓனகாந்தன் அழிவுல இறங்குறார் ஒரு இடத்துல இல்லையா? அற்ற போது அளந்த பொழுது அவர் காலத்து ஒற்றி வைத்து உண்ணலாமோ, நீ சாமியே எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு காசு இல்லாத இடத்துல வச்சு எடுத்துக்க முடியுதா இல்லையா? அதனால அப்பவும் அவர்களுக்கு சாமி தான் இல்லை. அதனால ஆசையினில் வெறுப்பில் அல்லாதும் எல்லாம் வெறுப்பு வந்தாலும் சாமி தான். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய் மைந்தனே மறையோதி முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கன் முக்கானா மறையோதி என்றெல்லாம் பாடுகிறார். அதனால இவையலாதும் எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள் தான் அரணடியை அகலார் என்று சொல்லுவார். மணிவாசகர் என்ன வித்துக்கின்றாரு, இவரு நான் ஒன்ன விற்க முடியல வச்சிக்க முடியும், அப்படி வச்சு எடுத்துக்கலாம். அப்படி ஒற்றி வைத்துக்கு உண்ணலாமோ உலகாந்தல் தெளிவுடையறேன். அப்படி குறிப்பு இடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கை குலம் குணம் சீர் சிறப்பு விரதம் சீலம் விரதங்கள் இப்படித்தான் இருக்குங்கிற ஒழுக்கம் எல்லாம். சீலம் தபம் ஜபம் தியானம் எல்லாம் மறுத்து அறவொழிதல் செய்தல் மறுவிடா மண்ணு செய்தி உறக்குறுபவர் போல்னர். உறக்குறுபவர்னா தூங்குறவங்க போல. தூங்குறவங்களுக்கு அது எப்படி அவன் கையில் இருக்கிற பொருள் கீழே விழுமோ அது போல இவர்கள் இதெல்லாம் அவங்கள்ட்ட என்ன ஆகும், விலகி போய்விடும். அப்போ பர்பஸா நான் ஞான நிட்டை அடைந்து விட்டேன், அதில் இல்லை அலசாலம் பண்ணுறது எல்லாம் முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி கிடையாது இல்லையா? ஞான நிட்டை அடைந்திருக்கோங்கிறது அவருக்கே முதல்ல தெரியாது. உறங்குபவன் கோயிலிருந்து பார்க்க விழுவது போல இப்போ சொன்னோம். அதுபோல உறக்குறுபவர் போல வாய்மை ஒழிந்தவை ஒழிந்து போமேன்னு, ஒழிந்தவை ஒழிந்து போகும், வாய்மை அல்லாத விஷயங்கள் எல்லாம் ஒழிந்து போய்விடும் என்று சொல்லுவோம். வாய்மைங்கிறது சிவபெருமான் அல்லாத மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றது என்ன ஆகிடும், இல்லாமல் போய்விடும். அதனால சொல்லுகிறார். அடுத்த பாட்டு போலாமா? அகம் புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம் தனில் இரண்டுமின்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நிர்மையார் போல ஞானம் திகழ்ந்து அகம்புறம் எனாத செம்மையார் நன்மையாரே. இது பூஜை, ஞான பூஜை நிகழ்த்து பற்றி பேசுகிறார். சிவபூஜை என்பது இரண்டு விஷயமாக செய்யப்படும், அகப்பூசை இன்னும் புறப்பூசை என்று சொல்லுகிறார். அகப்பூசைனா என்னன்னா சித்தியார் 301வது பாட்டு, அது விளக்கம் இருக்கிறது. அகப்பூசைனா என்னங்கிறது சஞான சித்தியார் 301வது பாட்டு, இந்த புத்தகத்தில் 225வது பக்கம். முன்னூத்தி பாட்டு எடுத்தீங்களா? பார்த்தீங்களா? 225வது பக்கம் 1வது பாட்டு. முதல்ல பூஜைனா முதல்ல அகப்பூசை செய்ய வேண்டும் இல்லையா? ரொம்ப சிரமமா இருக்கு அதுதான். அந்தரியாகம் அது அகப்பூசை தான் பூசையே. சிவபூஜைனா என்ன நினைக்கிறோம், நல்லா பெரிய டேபிள் ஒன்று போட்டுக்கிட்டு அதில் நல்லா நிறைய பாத்திரங்கள் வைத்துக்கொண்டு நல்லா பெரிய பீடம் அமைத்து ஆசாரிகிட்ட சொல்லி நல்லா பீடமாக செஞ்சுக்கிட்டு சாமி நல்லா வெள்ளி பாத்திரத்தில் நல்லா நல்லா வச்சு நல்லா கவர் பண்ணிக்கணும். பாத்திரம்லாம் வெள்ளியில் அமைத்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி பார்த்தா அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே பட்டோட்டமாக சன்னிதான பூஜை பண்ணுறது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இருந்தால் அது நமக்கு சிவபூசை என்று நாம் கருதி கொள்ளுக்கிறோம் இல்லையா? ஆனால் சிவபூசை என்பது இதெல்லாம் தேவையில்லாட்டார். இதெல்லாம் 2வது பட்சம் தான். நீ செய்யக்கூடியது புறப்பூசை. முதல்ல இதில் எது முக்கியத்துவம்னா அகப்பூசை, அந்தரியாக பூசைன்னு இருக்குது. உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டும். நீ உள்ளுக்குள்ளே செய்து முடித்ததாலே போதும். இப்போ நம்ம சிவபூசை பண்ணுறோம்னா உட்காந்து மனதுக்குள்ளே எல்லாம் செய்து முடிக்கணும். மகாசன்னிதானம் நம்முடைய சன்னிதானம் பார்த்தீங்கன்னா மடத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நாட்களில் சாயந்தரம் குருமூர்த்த யாத்திரைக்கு போவாங்க, குருமூர்த்த தரிசனத்துக்கு போவாங்க. வியாழக்கிழமையாக இருந்ததுனாக்க கோயில் தரிசனத்துக்கு போவாங்க, எல்லாத்துக்கும் போவாங்க. இவங்க அந்த நேரத்தில் அந்த டைமில் வெளியில் யாத்திரையில் இருக்கிறாங்கன்னா இவங்க மனதுக்குள்ளேயே கோயிலில் தரிசனம் பண்ணி கொண்டிருப்பாங்க. சாமியை ஜபித்து கொண்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அப்படி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜபிப்பாங்க, அவரை போய் கூப்பிடுவாங்க. இது செய்து கொண்டே என்ன செய்கிறாங்க, இது ஜபித்து நமக்கு தெரியும். அவரை பார்த்தா இப்படி தட்டுவாங்க. அப்படின்னா எங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க அப்போ சண்டேஸ்வரர் சன்னதியில் இருக்காங்கன்னு அர்த்தம். சண்டேஸ்வருக்கு தாளத்திரைய முத்திரை கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். தாளத்திரையம் பண்ணி விட்டு கும்பிடுறாங்க. ஆனால் காரில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் நடந்துட்டு இருப்பாங்க. குருலிங்க சங்கம பாத யாத்திரையில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் பாட்டுக்கு கூட வரவங்களாம் எதை கதை பேசிக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, நடந்துட்டு இருக்கும். ஆனால் இவங்க பாட்டுக்கு செய்து கொண்டே வருவார்கள்.
அது உன்னிப்பாக கவனிக்கிறவங்களாம் தெரியும். அவங்க என்ன பாவனையினாலே குருமூர்த்த வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவனையினாலே தருமபுரத்தில் மேலே கோயில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவனையினாலே கீழே கோயில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தான் தெரியும் அவருக்கு உள்ளுக்குள்ள இங்கிருந்தே வழிபாடு நடக்குது. இங்கே இதுதான் அகப்பூசை. அதனால் அங்கே போய் செஞ்சாதான் பூசைன்னு இல்லை, இங்கேயே உள்ளுக்குள்ளே செய்யலாம். அதனால தான் மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருட்டு உறவாதிதனை ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் மாட்டி அரவானருக்கு அன்பெனும் அமுதமைப்பார் அப்படின்னு பெரிய புராணம் அகப்பூசையை பற்றி பேசுகிறது. அதனால் வெளியில் செய்யணும் தான், புறப்பூசை வேணும் தான், ஆனால் அகப்பூசை முதல்ல இருக்க வேண்டும். நம்ம நிலையில் இருக்க இந்த இடத்துல இருந்து கொண்டே இன்னைக்கு பூஜை பண்ண முடியல சூழ்நிலையாக இருக்குன்னா உட்காந்து பூசையில் என்னெல்லாம் விஸ்தீரணமாக பண்ணுவோமோ அத்தனையும் உட்காந்து மனத்துக்குள்ளே பண்ணணும். சாமி அதுக்கு மகிழ்வார் இல்லையா? அதுவே நமக்கு போதுமானது. முடியாத சூழ்நிலை தான். அப்போ அதையும் செய்து விட்டு அப்புறம் புறப்பூஜை செய்யணும். அதனால் அந்தரியாக பூசையில் நமக்கு பூத சுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. பூத சுத்தியில் நமக்கு ஒவ்வொரு தத்துவ சோதனை அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவமாக நம்ம அதுக்குள்ளே பீஜாட்சர மந்திரங்களோடு கூடி தத்துவ சோதனை செய்து பூவை சுண்டி விடுவோம் பின்னாடி இல்லையா? ஒவ்வொரு பூதங்களையும் நம்ம அதை சுத்தி பண்ணுவோம். அப்புறம் ஆன்மாவை கொண்டு போய் பிரம்மரந்த தலத்தில் வைத்து விட்டு உடம்பை அக்னியினாலே அதை எரித்து விட்டு பிறகு அமுத தாரை வந்து அந்த உடம்பை திரும்ப உற்பத்தி பண்ணி அதில் திரும்பவும் ஆன்மாவை இறக்கி அங்கே சுவாமியை ஆவாகனம் பண்ணி அங்கே சுவாமியை பூஜை பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறோமோ இல்லையா? உள்ளுக்குள்ளே எல்லா பூஜையும் அர்ச்சனையிலேருந்து அபிஷேகத்திலேருந்து எல்லாமே விஸ்தீரணமாக பண்ணலாம். வெளியில் நமக்கு 10 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ண முடியாது சாமியை, ஆனால் உள்ளுக்குள்ளே 10 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணலாம். முடியாதா? நல்லா பண்ணலாம், தப்பே கிடையாது இல்லையா? வெளியில் நமக்கு சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ண முடியலன்னா உள்ளுக்குள்ளே பண்ணலாம், அதுக்கு தடை கிடையாது. அதை யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ இல்லையா? அதனால் நம்மளுடைய உள்ளுக்குள்ளே ரொம்ப எளிது செய்வது, வெளியில் தான் ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன நினைத்துக்கிறோம், உள்ளுக்குள்ளே செய்வது கஷ்டம், வெளியில் செய்வது ரொம்ப எளிது போல என்று நாம் நினைவு கொள்கிறோம். அதனால தான் எப்படி சொல்லுகிறார் இந்த எத்தனாவது பாட்டு? 301வது பாட்டு. அந்தரியாகம் தன்னை முத்தி சாதனமா அறைந்திடுவர். பார்த்தீங்களா? அந்தரியாகம் என்னவா? முத்திக்கு சாதனம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதனால அகப்பூசை தான் முதல்ல முத்திக்கு வழிவகுக்கும். புறப்பூசை என்பது வெளியில நாடக பூசை தான். அது சித்தியாரே அது பழிக்கும். நீ வெளியில செய்யற பூசைங்கிறது என்னது? நாடக பூசை, நடிக்கிறது தான், வெளி உலகத்துக்காக நடிக்கிறது தான். அதெல்லாம் உள்ளுக்குள்ள பூசை பண்றதுக்கு நமக்கு அந்த அமைதியும் ஒடுக்கமும் ஒழுக்கமும் இருக்கணும், பிறகு வெளியில செய்யும். அதனால அந்தரியாகம் தன்னை முத்தி சாதனமா அறைந்திடுவர், அதுதானும் ஆன்ம சுத்தியாகும். அதுதான் நமக்கு ஆன்மாவை சுத்தி செய்வதற்கு வழி. கொஞ்சம் கொஞ்சமா சுத்தியாகும். தினைக்கு நம்ம சிவபூஜை அந்தரியாகமா பண்ண ஆன்மா சுத்தி அடைகிறது. கந்தம் மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டன எல்லாம் மனத்தால் கருதி கொண்டு. இப்ப சொன்னோம் இல்லையா, சக்கரை பொங்கல் நீங்க 100 கிலோ சக்கரை பொங்கல் போடலாம், 6 மரக்கா புளிசாதம் போடலாம், மனத்துக்குள்ள வெளில போட முடியுமா? அதுக்கு சமையல் வச்சா உனப்போம் மளிகை ஜாமான் 6000 ரூபா வரும் இப்போ இல்லைக்கு இல்லையா? 6 மரக்கா புளிசாதத்துக்கு எவ்வளோ நல்ல வாங்கலாம் இப்போ இல்லைக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே செலவே கிடையாது. சாமிக்கு 6 மரக்கா புளிசாதம், சாமிக்கு இந்த அப்படின்னு நினச்சிக்குள்ள பண்ணணும் இல்லையா? அது சொல்லுகிறார்கள். கந்தமாளர் புகை ஒளி மஞ்சனம். மஞ்சனம்னா அபிஷேகம். 1000 கட்டி வராகன் 1 ரூபா போடுறதா? மனத்தால் கருதி கொண்டு சிந்தைதனில் அர்ச்சிக்க. சிந்தையின்னு உள்ளுக்குள்ளே அர்ச்சிப்பது, பெருமானே மனசுக்குள்ள அர்ச்சனை பண்ண வேண்டும். அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க போட்டார் பாருங்க வார்த்தை அப்படி இல்லையா? சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வழிபோல். தர்ப்பணம்னா கண்ணாடி இல்லையா? கண்ணாடி மங்களாக மறைத்து விளக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வழி போல மருவி அரண்குலத்தை வர வந்திடுவன் பின் மலமானது அருமேனு. கொஞ்சம் கொஞ்சமா சாமி என்ன பண்ணுவாரு, உள்ளுக்குள்ள வர வைப்பார், அப்புறம் மலம் சுத்தமா இல்லாம போகும். அதனால அந்தரியாக பூசை தான் மிக முக்கியம். அதனால நமக்கு பூசை சிவ பூஜை புத்தகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை நம்ம எதை ஸ்கிப் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பூத சுத்தியில ஆரம்பிச்சு இருக்கு பாருங்க அந்தரியாக, அது ஒரு 10-15 பக்கத்துக்கு இருக்கும். அது எல்லாவற்றையும் சீக்கிரம் ஸ்கிப் பண்ணிட்டு திரும்ப அந்த கிரியாபாதத்துக்கு வந்துடுவோம். இந்த மனம் என்ன ஒடுங்கவில்லை, மனம் ஒடுங்க மட்டும்தான் அர்த்தம். அது செய்வதற்கு அமைதியாக உட்கார முடியலன்னா என்ன இல்லை, நமக்குள்ள மன அடக்கம் இல்லை என்று அர்த்தம் இல்லையா? பூசலார் நாயனார் மனத்தை அடக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க வந்த நாயனார் தான். அதனால தான் அவர் பூசை மனசுக்குள்ளே கோயில் கட்டுறாரு. கோயில் கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ அவ்வளோ நாள் ஆயிருக்கு அவர் பூஜை கோயில் கட்ட உள்ளுக்குள்ளேயும். அதில் நம்ம மனசுக்குள்ள கோயில் கட்டுறோம்னா டக்கு டக்குன்னு அச்சாரம் போட்டு டக்கு டக்குன்னு குழியை வெட்டி மேலே சொத்தை எழுப்பி மூடி சரத்தன கும்பாஷையாக சில போட்டு இல்லையா, ஒரு நிமிஷத்தில் கும்பாஷயம் பண்ணி முடிச்சிடலாம் இல்லையா? மனோகதியில் இருக்குதான் பேர். வேகம், மனம்ங்கிறது வேகம். உலகத்தில் வேகமானது எது அன்னு யக்ஷன் கேட்குறான் தர்மபுரத்தன்ட்ட.
அவன் மனசு தான் உலகத்தில் வேதமானதுன்னா அந்த ஏன்னா அது ஒரு நொடியில் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடும். அந்த மனதை அடக்கி நைட்டு வேலை பார்க்குறீங்களா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கும்பாபிஷேகம் நாள் வச்சுட்டேன், நீங்கள் சீக்கிரம் வேலை பார்த்தா தான் கும்பாபிஷேகம் பண்ணலாம், இரவு வேலை பார்க்குறீங்களான்னு கேட்குறாராம். ஸோ இப்போ சொல்லார் நாயனார் பட்ஜெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே. எப்படி சார் வெளிச்சம் இல்லையே என்ன பண்ணுறதுன்னா, நான் வேணா விளக்கு பிடிச்சிக்கிறேன் என் கையில் அப்படின்னு கங்குள் போதும் கண்படாது எடுக்கல் உற்றார். கங்குள் போதும்னு இவர் தூங்குறது இல்லை, தூங்காமலே மனதுக்குள்ளேயே கோயில் கட்டி கொண்டே இருக்கிறான் இரவுல கூட. ஏன்னா நைட்டில் வேலை நடந்தால் தான் சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படியெல்லாம் மனசை அடக்கி காட்டியிருக்கிறார்கள். நமக்கு சிவபூஜை பண்ணுறதுக்கே மடமடங்க மாட்டுது, தாமடங்க தளமடங்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா சிவபிரகாசம் கலெக்டர் படியாரில் நீங்கள் கூட இந்த பாட்டு எழுதிருந்தீங்க இல்லையா அதில். இதனால அப்படி சொல்லுகிறார். வந்திடும் ஒளி போல மருவி அரணுலத்தே வரவர வந்திடுவன் பின் மலமானது அருமே என்று சொல்லி இப்போ அடுத்தது சொல்கிறார் பாருங்க. சரி, இதோட சிவபூஜை முடிஞ்சிட்டு அகப்பூஜை பண்ணி முடிச்சா கம்ப்ளீட், நீ அதோட ஏஞ்சி அடுத்த வேலை பார்க்க போயிடலாம். ஒருவேளை இன்கேஸ் புறம்பேயும் வெளியிலையும் பூசை பண்ண உனக்கு ஆசையாக இருக்கான்னு அது என்னவா சொல்கிறாரு, இன்கேஸ் வேணும்னா செய்யலாங்கிறார். விளக்க முடியுங்களா? அப்போ எதுக்கு தான் மதிப்பு, இங்கே அந்தரியாக பூசைக்கு தான் மதிப்பு இருக்குன்னு சொல்லுகிறார். அதனால புறம்பேயும் அரண்கழல்கள் பூசிக்க வேண்டில் வேணும்னா பூமரத்தின் கீழுதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர்ச்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி. எப்படி ஞானத்தாலே அங்கு சிந்தித்தாயோ அகப்போசில் அதே போல எங்கேயும் சிந்தித்து அறம்பாவங்கட்கு நாம் என் கடவோம் என்னும் ஆண்டவனை கண்டக்கால் அகம்புறம் எண்ணாதே திறம்பாதே பணி செய்து நிற்கை அன்றோ சீரடியார் தம்முடைய செய்திதானே என்று பெருமானை பூசிப்பது தான் அடியாருடைய செய்கை என்று அதை காட்டுகிறார். அதுதான் இந்த பாடல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுலே அகப்பூசி புறப்பூசை புரிஞ்சுட்டா இதுடைய விளக்கத்தை தான் இங்கே சுருக்கி சொல்லுகிறார் 95வது பாட்டில். அகம் புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம் தனில் இரண்டுமின்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நிர்மையோர் போல ஞானம் திகழ்ந்து அகம்புற எனாத செம்மையார் நன்மையாரே. அகப்பூசை புறப்பூசைன்னு காட்டப்பட்டிருக்கு, உலக வாழ்க்கை இருக்கு. ஆனால் ஜீவன்முத்தருக்கு அகப்பூசை புறப்பூசைங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. நிச்சயப்படி அவர்களுக்கு பூசை தான். விளக்கம் பார்த்தீங்களா? கோயில் யாத்திரைக்கு போவாங்க, போகிற வழியிலேயே அகப்பூசையும் செய்வாங்க, அப்படியே புறப்பூசை வேணும்னா செய்வாங்க, அகப்பூசை செய்வாங்க, மாறி மாறி செய்வது ரெண்டுமே. ஏன்னா செய்வது ஒன்று போல் செய்யா செய்கைன்னு கீழே பார்த்துருக்குறோம். அதனால ரெண்டுமே அவர்களுக்கு வேறுபாடு கிடையாது. அதான் அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும். இந்த வரிக்கு விளக்கம் தான் இப்போ நம்ம பார்த்த சித்தியார் பாட்டு 301வது பாட்டு 302வது பாட்டு. அகப்பூசைனா என்ன புறப்பூசைனா என்னன்னு இந்த பாட்டுக்கு தெரியலன்னா அங்கே தான் விளக்கம் போகணும். அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம் தனில். இந்த உலகத்தில் அப்படி புரியும் பொழுது அப்போ உலகத்தார் தான் அப்படி பூசிக்கிறாங்க. சகம் தனில் இருக்கு பாரு. சகம்னா உலகம். சகத்தில் நீரிடுவார் தன்னை கண்டு முகத்தில் நானும் நீரிடுவேன்னு சொல்றாரு இல்லையா? உலகத்தில் இருக்கிறத பார்த்து செய்யக்கூடிய செய்கை அது. அப்போ சகந்தனில் இரண்டுமின்றி தமோமயமாகி, தமோமயம்னா அமைதி ஆயிடுறது, பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் இல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டு அகம்புறம் என்ற வித்தியாசம் இல்லாமல் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நிர்மையார் போல திகழ்ந்து அகம்புறம் எனாத வெம்மையார் நன்மையார் என. அகம்புறங்கிற வேறுபாடு இல்லாமல் சிவ பூஜை பண்ணுறவங்க யார்? அன்மையோர் என்று ஜீவன்முத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. டைம் வச்சு போகணும் நீங்கள் புறப்படுது. இதனால் அண்டம் மேவிட அனைத்தையும் அண்டமேவி கொண்டல் போல் எவையும் ஞானம் குறைவிலா நிறைதலாலே கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணில் தானே அண்டநாயகனார் மேனி ஆனதேல் ஐயமின்றே என்று சொல்கிறார். இப்போ வியாபக அறிவு ஏற்படுகிறது, எல்லாமே சிவபெருமான் தான் என்கின்ற எண்ணம். உலகத்திற்கு அத்தனை எண்ணம் தான் சிவபெருமான் தான். நிற்பனவும் சரிப்பனவும் சைவமே நான் சைவ சாமி. அசையக்கூடிய பொருளாக இருந்தாலும் அசையாத பொருளாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் யார் இருக்கா? சாமி. இந்த பிள்ளை இந்த கட்டடத்துலாம் சாமி இல்லையா? எல்லாத்துலேயும் திருவுருளாக கலந்து தான் இருக்கார் அவர். அப்போ எல்லாவற்றிலையும் சாமியை பார்க்கணும். அண்டம் மேவிட அனைத்தும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அண்டம் தான் தாங்கி வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ அண்டம்ங்கிறது இந்த பொருட்கள்லாம் சேர்ந்தது தான் இல்லையா? அண்டம்ங்கிறது ஒரு தனிப்பொருள், பிரபஞ்சம்ங்கிறது. அதுக்குள்ளே இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான பொருட்கள் இருக்குது. சூரிய சந்திர பல்வேறு கோள்கள், அண்டங்கள்னா பல்வேறு பால்வீதி முதலான கேலக்சிஸ் இருக்குது. அதில் நம்மளும் இருக்கிறோம்.
இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் என்னது தான்? பிரபஞ்சம் தான். பிரபஞ்சத்துக்குள்ள இந்த பொருட்கள் இருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ அண்டம் மேவிட அனைத்தையும் அண்டம் மேவி கொண்டார் போல உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் அண்டம் தானாகவே தாங்கிக் கொண்டு அண்டமாகவே நிற்பது போல இவர் என்ன பண்ணுவார்? சிவருமானுடைய தன்மை இவருக்கு ஏற்பட்டதுனால உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் சிவமாகவே பார்ப்பார். அதனால் இவருக்கு எதையும் என்னப்படுத்தி பார்க்க தெரியாது, வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. இன்பம் நடந்தாலும் துன்பம் நடந்தாலும் என்னவா தான் பார்ப்பார் அவர்? சிவபெருமான் என்று தான் பார்ப்பார். இன்று ஓர இடையூறு எனக்கு உண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேன்னு கேட்டார். அதனால் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சாமியினுடைய அருள் என்று தான் சொல்கிறார். வெள்ளொத்த முதலாய் இந்த விளைவலாம் என்கொள் அல்லொத்த கொண்டன் எம்மான் அருள் தர வந்தது எனக்கு குங்குளே கலைஞானார் புராணம். எல்லாமே பெருமானுடைய அருள் என்றே பார்ப்பது. அதனால் அண்டம் மேவி கொண்டார் போல எவையும் ஞானம் குறைவிலா நிறைந்தனாலே, ஞானம் குறைவில்லாமல் நிறைந்திருக்கிறதுனால கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணில். எந்த கருத்தினாலே? எல்லாமே சிவம் என்று பார்ப்பது. எல்லாத்தையும் திருநாவுக்கரசாவே பார்த்தார் இல்லையா அப்பூதிரிகள். அதுபோல எல்லாவற்றையுமே சிவமாகவே பார்ப்பது. தானே அண்டநாயகனார் மேனி ஆனதில். இப்போ இவரே என்னவாயிடுறாரு? அண்டம் எப்படி எல்லாவற்றையும் உள்ள வாங்கி கொண்டு அண்டமான இருக்கிறதோ அதே போல இவரும் இப்போ பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனையும் சிவமாக பாவித்து தானே சிவமாக கருதுறதுனால இவரும் என்ன ஆயிடுறாரு? அண்டத்தில் ஒரு பகுதியாகவே ஆயிடுறார். இந்த அண்டம் என்பது பெருமானுடைய வியாபகம், சுவாமியோட விரிவு. அதனால இவரும் என்ன ஆகிறாரு? பெருமானுக்கு திருமேனி என்பது போல ஆகிறார் என்று உபச்சாரமாக சொல்லுகிறார். பெருமானுடைய திருமேனி, ஏன்னா இவரும் பெருமானுடைய மயமாகவே ஆகிவிட்டார், சிவமயமாக ஆகிவிட்டார். அவர் சிவபெருமானுடைய திருமேனியா அண்டநாயகனார் மேனி ஆனதில் ஐயமின்றே, குற்றம் இல்லை என்ற எல்லாமே சிவமாக பாவிப்பதில் சிவமாகவே ஆகிறது. அப்போ ஞான பூசையை பற்றி பேசுகிறார். கீழே சிவபூசையில் அகப்பூசை புறப்பூசை பற்றி பேசணும். ஞான பூசைங்கிறது ஞானமே அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஞான பூசைனா வேற எந்த ஒரு எல்லாமே திருவைந்து எழுத்து மட்டும்தான், சுவாமி மட்டும்தான் இருக்காராங்க. அதான் ஞான பூசையில் பார்த்தீங்கன்னா அதனால தான் சுவாமியை மட்டுமே பூசிப்போம். அம்பாள் அவங்களாம் இருக்க மாட்டாங்க பூசையில். சிவபூசையில் பார்த்தீங்கன்னா அம்பாள் கௌரிக்கு ஸ்தானம் உண்டு இல்லையா? கௌரிக்கு ஸ்தானம் உண்டா இல்லையா? சிவபூசையில் கௌரிக்கு ஒரு பத்திரம் வச்சு அவங்களுக்கும் அக்கிய ஆசுமணியம் பாத்தியம் கொடுத்து தூபதீப நைவேத்தியம் கொடுக்குறோம். ஆனால் அம்பாளுக்கு ஞான பூசையில் இல்லை, சுவாமி மட்டும்தான் இருக்கார். இப்போ நம்முடைய பூசையில் பார்த்தீங்கன்னா தர்மயாதீனத்தில் ஞான பூசையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்த பூசைன்னு பேரும், சுவாமி மட்டும்தான் இருக்கார். மற்ற கூட இருக்கிற பரிவாரத்தை குருநாதராக மட்டும்தான் பார்ப்போம். கணேச குரு, ஸ்கந்த குரு அப்படின்னு தான் கண்டு கொண்டோம். அதே மாதிரி சுவாமி அங்கே ஆவாகனம் பண்ணிட்டு ஞான சம்பந்த குரு, சம்பந்த குரு, வாகீச குரு, சுந்தர குரு, மணிவாச குரு இவங்களாக தான் நம்ம பூசை பண்ணுறோம். அதே மாதிரி கைலாய பரம்பரையில் மேகண்டார் தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய 27 மகாசனியான வரைக்கும் 2 பக்கத்தில் ஆவாகனம் பண்ணி சுவாமியை சுற்றியும் அகத்திய குரு, புலத்திய குரு, சனகாதி குரு இருப்பதாக பாவிக்கணும். அப்படிலாம் இருக்குது. இவர்களைத்தான் நம்ம பூசிக்க வேண்டும். சுவாமியை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. குருநாதராக சுவாமி வந்திருக்காருங்கிறதுனால ஞானவான்களுக்கு, ஞான நோக்கம் உள்ளவங்களுக்கு யார் தான் சுவாமி? குருநாதர் தானே சுவாமி. அதனால் குருநாதர் சிவமாகவே பாவிக்கிறோம். அப்படி ஞான பூசை என்று வரும்பொழுது மண்முதல் கரணம் எல்லாம் மறு அசத்தாக்கி ஞானக்கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி எண்ணி அஞ்செழுத்தும் மாறி இறைநிறை உணர்ந்து போற்றல் புண்ணியன் தனக்கு ஞான பூசையாய் புகழும் அன்றே என்று சொல்கிறார். மண்முதல் கரணம் எல்லாம் இந்த உடம்புன்னு அர்த்தம். மண்முதலாம் உலகேத்து மல்கு திரு தாண்டகம்னார் சேக்கரார் சாமி. கடைசியில் சாமி அப்பர் சாமி பாடுற தாண்டகம் புண்ணியா உன்னடிக்க போதுகின்றேன் அப்படிங்கிற அந்த தாண்டகத்தை சேக்கரார் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, மண்முதலாம் உலகு ஏத்தும் மண்கு திரு தாண்டகத்தே புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கு ஆண்ட அரசு விட்டிருந்தார் அப்படின்னார். அவருடைய தாண்டகத்தை யாரெல்லாம் புகழ்வாங்களா? இந்த மண் உலகத்தில் மட்டும் புகழ மாட்டாங்களாமா அப்பர் சாமியுடையதை. மண்முதலாம் உலகு, இந்த மண் தத்துவம் தொடங்கி 224 பூணத்திலையும் அப்பர் சாமியோட தாண்டகத்தை கும்பிடுவாங்களா, எல்லாரும் வழிபாடு செய்வாங்களாம். தேவர்கள் எல்லாம் கூட தாண்டகம் போதுகிறார்கள்னு சேக்கார சாமி சொல்லுவாங்க இல்லையா? கொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உலர் மங்களமும் திருவேடம் கொண்டும் இவ்வகை மொழிந்தீர் எங்குறைவீர் இதுதான் ஆர் என்று மொழியும்னு கேட்கிறார் அப்பர் சாமியை வந்து ஆரணியும் சடைமுடியாருக்கு நீர் வைத்த இருபெருள் அவங்க அரங்களுக்கெல்லாம் நும்பேர் எழுதாதே வேறொரு பேர் எழுத வேண்டிய காரணம் என்கொள்னு வேறொரு பேர்னார். அப்பர் சாமியை வந்து திருநாவுக்கரசுன்னு சொல்லாமல் உடனே ஒரு கோவம் வந்துட்டு
அப்போதிரிகள் இருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டார். நன்றருளி செய்தியிலே சேக்கரார் சாமி போடுறாருங்க, என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க அப்படிலாம் சொல்லாமல் நன்று அருளி செய்தியிலே நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சியும் திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பேரோ வேறொரு பேர். அப்பர் சாமியோட பேரவே வேறொரு பேர்னு சொல்றீங்களே, வென்றவர்தம் திருப்பேரோ வேறொரு பேர். பொங்கு கடல் கல்விதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் பூவனத்தில் அறியாதார் யார் உலர். இந்த உலகத்தில் அவருடைய பெருமை தெரியாதவங்க யார் இருக்காங்க? மங்களமாம் திருவேடம் கொண்டும் பார்க்கறதுக்கு நல்லா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கீங்க, திருவேடம் போட்டிருக்கீங்க. அப்பர் சாமி எப்படி இருப்பார் பார்க்கறதுக்கு? நடையரா பெருந்தரவும் சிவவேட புலிவழகம் எப்படி இருக்காரு அவர்? அவரை பார்த்து மங்களமும் திருவேடம் கொண்டு வகைமொழிந்து எங்குரைவீர் நீர்தாம் ஆர் என்று உரையும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ மண்முதலாம் அந்த இடத்துக்கு போயிட்டோம். அப்படி மண்முதலாம் உலகு. அப்போ மண்முதல் கரணம் எல்லாம்னா நம்முடைய ஆன்ம தத்துவம். கீழே மண், அதிலிருந்து 5 பூதங்கள், அதுக்கு மேலே தன்மாத்திரைகள் 5, அப்புறம் கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியம் 5, மனம், சித்தம், புத்தி, அங்காரம் என்பதாக இருக்கக்கூடிய அந்த கரணங்கள். இதெல்லாம் சேர்ந்தது என்னது நமக்கு? ஆன்ம தத்துவங்கள் 24ன்னு பேர். இந்த 24 சொல்லுகிறார். மண் முதல் கரணம் எல்லாம் மறு அசத்தாக்கி, அதை எல்லாவற்றையும் இல்லாமல் பண்ணி. அசத்துனா அது அசத்து தான், புதுசாக அது அசத்து ஆக்க வேண்டியதில்லை. ஆனால் அது அசத்து என்று புரிந்து கொள்வது இல்லையா? இப்போ அசத்தாக்கின்னா இந்த கருவி கூட்டங்கள்லாம் அசத்துன்னு நமக்கு ஏற்கனவே புதுசாக அசத்தாக்க போகிறோம், ஏற்கனவே சத்தாவாக இருந்தது இல்லை. அது எப்போவுமே அசத்து தான். இப்போ தான் என்ன பண்ணுறோம், அது அசத்து என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதனால் அசத்தாக்கி ஞான கண்ணினில் ஊன்றி, ஞானத்தினாலே பார்ப்பது, ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி எல்லாவற்றையும் ஞானமாகவே பார்ப்பது, சிவபெருமானாகவே பார்ப்பது நோக்கி எண்ணி 5 எழுத்து, திருவைந்தெழுத்தே எண்ணி கொண்டிருப்பது இல்லையா? அதனால தான் 5 எழுத்தாலே என்ன ஒரு பாட்டு சித்தியாரில் இருக்குது. அது போவேணாம் அப்படின்னு நமக்கு நேரம் இல்லை அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இப்போ அதனால் 5 எழுத்தாலே கரணியாசம் அங்கனியாசம் பண்ணின்னு எல்லாமே திருவைந்தெழுத்தாலே செய்ய வேண்டும். ஞான பூசை உடையவர்களுக்கு எல்லாமே திருவைந்தெழுத்து தான். அவர்களுக்கு நம்ம பஞ்சபிரம ஷடங்காதி மந்திரங்களுக்கு அவங்க அதுலேயும் செய்யலாம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூல மந்திரத்தினாலே எல்லாமே திருவைந்தெழுத்தாலே கரணியாசம் அங்கனியாசம் சாமி பூசையிலேருந்து எல்லாமே என்னது தான் உங்களுக்கு திருவைந்தெழுத்து செய்வது தான் சிறப்பு ரொம்ப ஞானத்தில். அதனால் எல்லாமே திருவைந்தெழுத்து மயம் அவர்களுக்கு. அதனால் எண்ணிய 5 எழுத்தும் மாறி, அது என்ன மாறினா திருவைந்தெழுத்து இருக்கக்கூடிய நகரமகரம் போயின்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் நகரமகரம் இல்லைன்னா சிவ இருக்கும், சிவ இருக்கும். அப்போ 5 எழுத்து மாறி நிறை உணர்ந்து பெருமானுடைய நிறைத்தன்மையை உணர்ந்து போற்றல், பெருமானுடைய தன்மையே போற்றுவது. எல்லாவற்றிலும் நீயே நிறைந்திருக்கிறாய், எல்லாம் சிவமாக நின்றாய் போற்றினார் அப்பர் சாமி. அதனால உணர்ந்து போற்றல் புண்ணியன் தனக்கு ஞான பூசையாய் புகழும் என்ற என்று. ஞான பூசைக்கு அப்ப என்ன இல்லை, கேப் இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே சிவத்தை நினைத்து கொண்டே இருப்பது தான் ஞான பூசை இல்லையா? இடையில நம்ம வேறு காரியங்களை ஈடுபட்டோம்னா ஞான பூசை தடைப்படும் இல்லையா? எப்பொழுதுமே திருவைந்தெழுத்து, எப்பொழுதுமே பெருமாளோட நடப்பு, வேறு சிந்தனையே இல்லை என்று சொல்வது தான் என்னப்பா ஞான பூசை. இப்போ ஞான பூசை என்பது எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். ஒருத்தர் ஞானியாக இருக்காருன்னா அவர் எப்பவும் என்ன செய்யணும், எது நடந்தாலும் சிவம் என்கின்ற தன்மை அவருக்கு ஏற்பட்டதுனாலே அவருக்கு என்ன இருக்குப்பா, ஞானம் கிட்டத்தட்ட கைவரப்படுது அர்த்தம். அதை விட்டு கொஞ்சம் கோவப்பட்டு என்ன அப்படி சொல்லிட்டீங்க, அப்படி செஞ்சுட்டீங்களே அப்படின்னாக்க என்ன அர்த்தம்ப்பா, அது இன்னும் கொஞ்சம் வரல அப்படின்னு அர்த்தம் இல்லையா? கோவப்படுறது இல்லையா? எல்லாமே சாமி தானே இல்லையா? எல்லாமே சாமியாக இருக்கும்பொழுது நம்ம யார் மேலே கோவப்பட முடியும்? ஈசனை ஆக்குவதும் அழிப்பதும் தானானால் நாம் பிறரை நோக்குவது என் நொந்து என்று கேட்கிறார். அதனால் எல்லாமே சாமி தான் என்கின்ற சிந்தனை, சாமியை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அதுதான் மணிவாசக பெருமாளுடைய நிலை. இடையாரா அது எப்பொழுதுமே சாமியை நினைத்து கொண்டே இருப்போம். அப்போ அவருக்கு மட்டும்தான் இருக்கா சார்னா எல்லாரும் அப்படி தான், அது சிறப்பாக எடுத்து காட்டப்படுகிறார். அப்பர் சாமி இடையரா பேரன்புன்னு தான் சொல்கிறாங்க. பழிக்கு வீழும் என் திருப்பெயர் அல்லால் மற்றொன்றும் நான் அறியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி சொல்கிறார். எனதுரை தனதுரைன்ட்டார் இவர். நான் பேசுகிறதே கிடையாது, உள்ளுக்குள்ளே பேசுறது பூரா நீதாண்டார் சம்பந்த பெருமாள் இல்லையா? அதனால் நீதான் எல்லாமே எல்லாம் அவற்றை ஒப்படைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால் புண்ணியன் தனக்கு ஞான பூசையாய் புகழும். எப்பொழுதும் பெருமானை எண்ணிக்கொண்டே இருப்பது தான் ஞான பூசை. எண்ணிக்கொண்டே இருப்பதுன்னா இப்போ சிவபெருமானை எண்ணிக்கொண்டிருப்பதுன்னு அர்த்தம். நல்லது நடந்தாலும் சாமி, கெட்டது நடந்தாலும் சாமி. நோ ரியாக்ஷன் ஃபார் எனிதிங், எதுக்குமே ரியாக்ட் பண்ணவே கூடாது இல்லையா? ஏன் இன்னைக்கு சாமி கரண்ட் போயிட்டுனா ரொம்ப கோவம் வரதில்லை நமக்கு, இப்போ அது சுவாமி தான் செஞ்சிருக்கார் என்று அமைதி அடைய கற்றுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஞானத்தில் ஒரு % வர ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ இல்லையா? அதனால கவர்மெண்ட் இப்போ எல்லாரையும் நமக்கு ஞானவான்களாக தான் எதிர்பார்க்குது இல்லையா? அதனால
அதாவது ஒரு நமக்கு எரிச்சல் அடையக்கூடிய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? சாமி செய்திருக்கார், அமைதியாக இருக்கணும், நல்லது நடத்துவார், இதை நடத்துகிறவர் நாளைக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு பயிற்சியில் தான் வரும். ஏன்னா சிந்தித்து சிந்தித்து இன்றைக்கே வந்துடாது. வர வர கண்டு ஆராய் அப்படின்னார். வர வர இல்லையா? வர வர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதேன்னார். நீ எனக்கு நல்லது சட்டையை செஞ்சுருக்க, உன்னால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு நினச்சாதான் ஒருத்தர் நம்ம தீங்கே நினைக்க போகிறோம். என் பாதிப்பு இவரால் கிடையாது, இது என்னுடைய கண்மம், இது இவர் மூலமாக நீங்கள் சாமி கூட்டியிருக்காருன்னு நினைத்தா அவருக்கு மேலே நமக்கு எப்படி கோவம் வரும்? ஸோ அதனால தான் ஞானத்தோட நிலை. அப்படி இருந்தீங்கன்னா அது நித்திய பூசை, ஞான பூசை, நித்தியப்படி பூசை. உட்காந்து நீங்கள் குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பறந்து வச்சுக்கிட்டு அவரை பூசை பண்ணி 1 மணி நேரம், அதுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு எந்திரிச்சு வர, இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்கிறார். எதுக்கு எது இருந்ததுன்னா ஞான பூசை நம்ம கைவரப்பட்டுறோம்னா. அதனால் சீக்கிரம் எல்லாரும் ஞான பூசைக்கு மாறிடுங்க. அதனால சரிகளை பிரச்சனையாக இருக்குங்கிறீங்களா? அப்போ அதனால் 98வது பாட்டு, தொண்டர்கள் தாமும் வானோர் தொழும் திருமேனிதானும் அண்டரும் கண்டிலாத அண்ணலே என வணங்கி வெண்தரளங்கள் சிந்த விழி மொழி குழற மெய்யே கண்டு கொண்டு இருப்பர் ஞானக்கடல் அமுது அருந்தினோரே. அப்போ ஞானக்கடல் அமுது அருந்தினோர், ஞான நெட்டை கூடிய ஞான பூஜை செய்பவர்கள் என்னவா இருப்பாங்க? என்ன செய்யணும்னா சிவருமானை எங்கும் பார்ப்பாங்க. இன்னும் சிறப்பாக எங்கே பார்ப்பாங்க அப்படின்னா அவர் எல்லாத்துலேயும் இருக்கிறார். சாமி எல்லாவற்றிலையும் பார்ப்பதுங்கிறது வேற, அவர் விளங்கி தோன்றக்கூடிய இடம்னு இருக்கு. சாமி இப்போ எங்கே இருக்கார்? உங்கள்கிட்ட இருக்கார், எங்கிட்ட இருக்கார், வெளியில் போகக்கூடிய ஒரு ஆட்டில் கூட இருக்கார், மாட்டில் கூட இருக்கார், எல்லாத்துலேயும் இருக்கார். ஆனாலும் சிறப்பாக எங்கே விளங்கி தோன்றுவார்னா திருவேடத்தில் தான் தோன்றுவார். அதான் சொல்கிறார். ஏன்னா கடைசியில் அனைந்த ஒரு செயல் அதானே, தொண்டர்கள் தாமும் வானோர் தொழும் திருமேனிதானும் இல்லையா? அப்போ தொண்டர்கள் யாரெல்லாம் உத்ராட்ச தாரணம் பண்ணியிருக்கிறார்களோ அவர்களும் கோயிலில் எழுந்திருக்கக்கூடிய மூர்த்தி, சாமி மூர்த்தியாக இருக்கார். அதனால தான் ஆசான் மூர்த்தி கொடுன்னார். சுவாமி மூர்த்தியாகவும் ஆசானாகவும் சங்கமராகவும் வருவார். தாபாரம் சங்கமம் என்று 2 உருவினில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர் கருளை வைக்கும் அப்படின்னு ஸ்தாபித்த லிங்கங்கள்லையும் சங்கமர்களாகிய அடியார்களிடத்தும் எப்பொழுதும் சாமி பூசை கொள்ளுவார். அதனால் அந்த ஜாபர லிங்கங்களில் கூட சாமி பூசை வேலையில் மட்டும்தான் இருப்பார். ஆனால் ஜங்கமர்கள்ட்ட அடியார்களிடத்து எப்பொழுதுமே இருப்பார். அதனால் அடியார்களை மதித்து விட்டு நீங்கள் கோடான கோடி செலவு பண்ணி ஒரு லிங்க பூஜை பண்ணுறது இல்லைங்கிறதுல, அங்கே அடியார்களை அவமதித்து விட்டு ஒரு சிவ பூஜை பண்ணுறதுல ஒரு புரோஜனம் இல்லை. அதனால் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் அது நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் அது படமாட கோயில் பகவர்க்கு அங்கு ஆமேனார் திருமந்திரத்தில். அதனால் படமாட கோயில் பகவர், கோயிலில் இருக்கக்கூடிய சாமிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சாமிக்கு தான் போகும், அடியாருக்கு போகாது. ஆனால் அடியாருக்கு கொடுத்தீங்கன்னா அது அடியாருக்கும் போகும் சாமிக்கும் போகும் என்று காட்டுகிறது. அதனால் தொண்டர்கள் தாமும் வானோர் தொழும் திருமேனிதானும் அண்டரும் கண்டிலாத அண்ணலே என வணங்கினார். தேவர்களால் தொழப்பட முடியாத சிவருமான்னு யாரை பார்க்கணுமா? அடியார்களையும் கோயிலில் உள்ள திருமேனியும் பார்க்கணும். ஏன்னா கோயிலில் சாமி இருக்காருங்கிறது முதல்ல நாம நம்பணும்ல. இந்த மூர்த்தியில் சாமி இருக்காருங்கிறது நாம நம்பணும். மூர்த்தினா அது வேறு இது தானே, அது கல் சிலை தான், அது ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், இல்லை திரெல்லாம் போட்டு மூடிவிட்டு நல்லா கேட்டை போட்டு சாத்திட்டு வீட்டுக்கு கொண்டு வரோம் இந்த நைட். ஆனால் ஏன் நம்மள அதுமாரி பூட்டி வச்சுட்டு நைட்டை வந்தாக்க சாமிக்கு ஒரு நாள் ஒரு இறங்க ஃபேன் போட்டிருக்காங்களே கர்ப்பகிரகத்தில் பார்த்து பாருங்க. சாமிக்கு வேர்க்கும்னு நினச்சி பார்க்குறோமா? ஒரு காலத்தில் நினைத்து பார்க்கவில்லை இல்லையா? ஆனால் எங்கேயுமே சாமிக்கு ஃபேன் இல்லை. ஆனால் உற்சவத்துக்கு வந்தால் மட்டும் விசிறி போடுறாங்க போட்டிருக்கு, இங்கேயும் இல்லை. ஃபேன் போட்டால் விளக்க அணைஞ்சிடும், அது வேறு இருக்குது இல்லையா? இவ்வளோ இடர்பாடு இருக்கிறாங்க. ஆனால் கண்ணப்ப நாயனார் அப்படி நினைக்கல, அவர் மூர்த்தியாக பாவிக்கல, உண்மையாகவே சாமின்னு பார்க்குறார். இளைத்தினீர் நாயனீரே, இப்போ பார்த்து போயிட்டு திரும்பி வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் இழைச்சிட்டீங்கிறார் சாமி பார்த்து. அவர் அப்படியே தான் இருக்க போறாரு. கல் திருமேனி அது ஒன்றும் இழைக்காது. அதனால இளைத்திரீர் ராயநீரே என்று சொல்லுகிறார் அவர் பார்த்து. தேனுடன் கலந்தது தித்திக்கும் அப்படின்னு சிக்கன், ஹனி சிக்கன் கொண்டே கொடுக்குறாரு. தேனுடன் கலந்தது தித்திக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கன்னு சாமிகிட்ட சொல்றாரு. ஒரு நாள் ஒரு பொழுது செஞ்சிருக்கிறோமா நம்ம? அது மாதிரி ஒன்றும் கிடையாது இல்லையா? அந்த மூர்த்தியை என்னவா பார்க்கணும்? சாமி என்றே பார்க்க வேண்டும். நமக்கு திருமேனின்னு சொல்லி அதை என்ன பண்ணுறோம், நல்லா கயிறை கட்டி இழுக்கிறது. ஒரு இடத்துல பார்க்குறோம், இந்த திருவானைக்கா கோயிலில் சாமி உற்சவம் கீழே இறங்கி வந்து வச்சுருக்கிறாங்க. ஒரு திருமேனியை ஒத்த கையை பிடிச்சி தூக்கி மேலே வைக்கிறார் ஒரு ஸ்தானிகர். அதுமாரி அது ஒரு விக்கிரகம் அவ்வளோதான் நினைக்கிறதுனால தானே அதில் ஆகமத்தின்படி அதில் உரியேற்றிருக்கிறாங்க. சுவாமி அதில் இருக்கிறார் என்ற பாவனை இல்லையே நமக்கு. சுவாமி அலங்காரம் என்ற பேரில் எத்தனை கொடுமைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே.
அலங்காரங்கிற பேரில் சாமியை அம்பாளையும் பீடத்துலேருந்து பிரித்து தனித்தனியாக வச்சிடுறது, அம்பாளை மட்டும் மறைச்சிடுறது முதல்ல இல்லையா? அது முதல்ல செஞ்சிடறாங்க எல்லா இடத்துலையும். சோமாஸ்கந்தர் அப்படின்னா ஆகமம் படித்தவர்களே தான் செய்கிறாங்க, கேள்விக்கு யாருமே ஆள் இல்லை. சோமாஸ்கந்தர் அப்படின்னா சுவாமி அம்பாள் முருகப்பெருமான் 3 பேர் சேர்ந்தது தான், அந்த 3 வடிவமும் சேர்ந்தது தான் சிவபெருமான் வடிவம். நீங்கள் அதில் ஒரு பகுதியை மறைச்சிங்கன்னா ஒரு பாதையை தான் நீங்கள் ஷோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக பருதா போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் மட்டும் தெரியல மாதிரி வருவோமா? வரமாட்டோம். ஆனால் நாம் அலங்காரம் சாமிக்கு பண்ணுறாங்க எல்லா கோயில்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் சாமியெல்லாம் சுத்தம் அம்பாளை சுத்தம் மறைச்சி விட்டு சாமி மட்டும் நல்லா விஸ்தாரமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியல சாமி திருமேனி, அதில் இருக்க சாமி திருமேனி தான் சாமி அப்படின்னு நினைத்துக் கொள்கிறார்கள். ரொம்ப சொற்பமான கோயில்களில் தான் சாமி அம்பாள் முருகரோட தரிசனம் பண்ணுறாங்க. அப்படி வச்சுருந்தாங்கன்னா ஆகமத்திலேயே சாமி தனியாக இருக்கிற சாமியே வச்சுருப்பாங்களேங்க உற்சவத்துக்கு. கபாலிலாம் ரொம்ப மோசம். சுத்தமாக சாமி ஒரு ஒரு அலங்காரத்துக்கு ஒரு பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு அலங்காரத்துக்கு ரொம்ப தூரம் பக்கத்தில் இருப்பாங்க, மாற்றி இருப்பாங்க. பீடத்துலேருந்து மாற்றி பிரிக்கவே கூடாது முதல்ல. அதனால் முருகப்பெருமான் இருக்கிறதே தரிசனம் ஆகாது என்று பாருங்க. அதனால் பெரிய மாலையை வச்சு மறைச்சிடுறது சுத்தமாக. நம்ம அவ்வளோ மாலையை போட்டுக்கிட்டு வருவோமா வெளிலன்னா அதை யோசிக்கிறது. இவங்களுடைய அலங்கார திறமைகள்லாம் காட்டுவதற்கு ஆகமத்தில் இப்படி மூர்த்தி அலங்கார விதின்னு ஒரு நூலே இருக்குது. அதில் இது மாதிரி பொய்க்கால்கள் வைத்து கட்டக்கூடாது, அது மாதிரி சும்மா ஒரு சாதாரண குச்சி மரம் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வச்சு சாமி திருமேனியை கட்டக்கூடாது. சாமி திருமேனியை தேவையில்லாமல் தீண்டவே கூடாது. அது குருக்களுக்கே போய் நீங்கள் அபிஷேகம் அர்ச்சனை இந்த மாதிரி அலங்காரம் மாதிரியான நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் சாமியை போய் அவங்க தேவையில்லாமல் தொடவே கூடாது. இவ்வளோ தூரம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதை ஒரு திருமேனியாகவே பாவிக்கிறது இல்லை. சாமி நல்லா கண்ணு தெரியணுங்கிறதுக்காக கண்ணில் சுண்ணாம்பு நல்லா தடவை விடுறது, வெள்ளையார் தெரியணுங்கிறதுக்காக பார்க்குறோம்ல. அதில் நடுப்புற கொஞ்சம் மையை எழுதி விடுறாங்க. கண்ணுக்குள்ள யாராவது சுண்ணாம்பு தடவிப்போமா? சாமிக்கு தடம்னா எரியும்னு எவனாவது நினச்சி பார்க்குறாங்களா? யாராவது நினச்சி பார்க்குறாங்களா? நினச்சி பார்ப்பதில்லை. அதுக்குள்ளே மையை தீட்டு வைக்கிறாங்க, சாமிக்கு எரியும்னு நினைத்து பார்க்குறாங்க. ஏன்? அது ஒரு பொம்மை தானே, அது ஒரு சிலை தானே அப்படிங்கிற எண்ணம். அதனால நம்ம நல்ல வேலை சாமியை விட்டு தூரமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது பண்ண முடியும். ஏன்னா நம்ம சாமி கிட்ட இருந்தோன்னா நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம் வைப்போம் இல்லையா? அதனால் சாமியை அவர் உண்மையாகவே பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய மூர்த்தின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. அப்படி நினைக்கிறவங்க தான் ஞானவான் என்று சொல்லுகிறார். இது சித்தியார் சொல்லுகிறது, சிவபிரகாசம் சொல்லுகிறது. அண்டாரம் கண்டிலாத அண்ணலை எதை தொண்டர்கள் தாமும் வானோர் தொழும் திருமேனி தானும். அப்போ பெருமானுடைய திருமேனி என்னவோ பார்க்க வேணும், சுவாமி நேரடியாக பிரத்யட்சமாக இருக்கணும். வைஷ்ணவத்தில் அர்ச்சாவதாரம்னு இதுக்கு பேர். வைஷ்ணவத்தில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை அவங்க அர்ச்சா அவதாரம்னு சொல்லுவாங்க. அதுவுமே அர்ச்சனைக்காக திருமால் எடுத்த அவதாரம். அது ஒன்றும் மூர்த்தி கிடையாது. அது ஒன்றும் உலகத்தில் உள்ள பொருளில் போல் அது மினரல்ஸ்னால உண்டாக்கப்பட்ட மூர்த்தின்னு அவங்க பாவனை கிடையாது. ஆனால் அங்கேயும் இதெல்லாம் உண்டு, அது வேற. இப்போ அங்கே தான் ரொம்ப மோசமான அலங்காரம்லாம் உண்டு இப்போ இல்லையா? ரொம்ப அதிகமான அலங்காரங்கள்லாம் நீ வைஷ்ணவத்தில் தான் பார்க்கலாம். அச்சாவதாரம்னு சாமி பிரத்யட்சமாக இருக்குது. நம்ம அப்படி வந்திருக்கிறோம், நம்ம கை கால் இருக்குது, நம்ம கையில் 2 கட்டையை வச்சு இந்த இடத்துல கட்டிட்டோம்னா இப்படியே உட்காந்துருப்போமா? நம்ம அப்படியே உட்காந்துருக்க முடியுமா? ஆனால் சாமி அப்படி தானே உட்கார வச்சு ராபூரா சுற்றுறோம், வீதிக்கு வரோம் இல்லையா? ஸோ அதனால் அபிஷேகம் பண்ணும்போது கண்ணாப்புனான்னு போட்டு வாளியில் தண்ணியை மொண்டு ஊற்றுறது மாதிரி ஊற்றுறது. அது பொறுமையாக அபிஷேகம் பண்ணணும்னா அந்த மேலே தாரையை பொத்தி கொண்டு விரல் வழியாக விடணும்னு சொல்லுகிறார்கள். சாமியை பிடிச்சிக்கிட்டு ஊற்றுறது. இவன் விழுந்துட்டா என்ன பண்ணுறதுங்க? அதனால் இப்படியெல்லாம் இருக்குது. அது காரணம் என்ன இல்லை, ஞானம் இல்லைன்னு இதுலேருந்து தெரிகிறது. அதனால் தொண்டர்கள் தாமும் வானோர் தொழும் திருமேனிதானும் அண்டரும் கண்டிலாத அண்ணலே எனவணங்கி வெண்தரளங்கள் சிந்த விழி மொழி குழற மெய்யே கண்டு கொண்டு இருப்பர் ஞான கடலமுது அருந்தினோர். பெருமானுடைய திருமேனியையும் அடியார்களையும் பார்த்தாலே என்ன வரணுமா? தண்ணீர் தாரை பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதனால் மொழி குழற மெய்யே கண்டு கொண்டு இருப்பர் ஞான கடலமுது அருந்தினோரை என்று சொல்லுகிறார். 99வது பாட்டு. நிலவு உலகாயத ஆதி நிகழ்சிவாத்து வித அந்தத்து குலவினர் அளவு அளவா கொள்கையதாகி வேத தலைதரு பொருளாய் இன்பாய் தாவில் சர்க்காரியத்தாய் மலை வரும் உணர்வாள் பெத்த முத்திகள் மதித்தாம் அன்றே என்று இந்த நூலுடைய கருத்து என்னங்கிறத சொல்கிறார். என்னன்னா, நீங்கள் சைவ சித்தாந்தத்தை தெரிந்து கொள்வதும் மற்றவற்றை விளக்குவதும் இதுதான் நூலுடைய கருத்துன்னு சொல்லி, நிலவு உலகாயதாதி, உலகாயதம் முதலான சிவாத்துவிதம், சிவாத்துவிதங்கிறது நிமித்த காரண பரிணாமவாதம்னு பேர்.
இது எதுலேருந்து எடுத்துக்கிறார்? இது புடைநூல் என்பதற்கு இது சிறப்பான ஒரு ஆதாரம். இவர்களுக்கு ஏன்னா இவர் உமாவை சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணத்தில் உலகாயுதம்லாம் பேசலை. அவர் மாயாவாதம் தொடங்கி சிவாத்வித சைவர் வரைக்கும் பண்ணுறார். பக்கத்தில் சைவவாதின்னு கிடைச்சவனு பண்ணுறார். ஆனால் எதுலேருந்து இவர் தொடங்கி கொள்கிறார்? உலகாயுதத்திலிருந்து தொடங்கி கொள்கிறார். உலகாயுத நிராகரணம் பண்ணது யாரு? சித்தியாரில் இருக்கு. ஆனால் இவர் எதுல சேர்த்துக்கிறார்? அப்போ சித்தியார் பரபக்கம்னு அவன் படிக்கணுங்கிறார். இப்போ சிவபிரகாசம் படிக்கணும், என்ன படிக்கணும்? நம்ம இதில் தெரிகிறதுப்பா சித்தியார் பரபக்கம் படித்தாதான் உலகாயுதனாதின்னு தெரிகிறது பாருங்க இல்லையா? நிலவு உலகாயுதனாதி நிகழ் சிவாத்துவித அந்தத்து முடிவாக குலவினர் அளவளாக கொள்கையதாகி அவரவர் கொள்கை அங்கங்கே நிற்கும்படியாக வேத தலைதரு பொருளாய். வேத தலை என்பது வேத சிரஸ்னா என்ன? உபனிஷத் இல்லையா? வேத சிரஸ் அதான் வேத தலைதரு பொருளாய். உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பொருள் சிவம். அதுதான் குமரகுருவர சுவாமிகள் சொன்னார். வேதம் என்னும் பாதவம் வளர்த்தனை பாதவம் அதனில் படுவையன் பலவே இலை கொண்டு வந்தன இலை ஒரியி தளிர் கொண்டு வந்தன தளி ஒரியி அவ்வாறு இருக்கும் இவ்வாறு பயப்ப ஓரும் வேதாந்த தென்னும் உச்சியில் பழுத்த ஆரா என்ப அருங்கனி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்து தேனமுது அருந்தினர் சிலரே என்று அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட உபனிஷத்தில் கருத்து என்ன? வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆரா என்ப அருங்கனி அப்படின்னார். சாரம் கொண்ட சைவ சித்தாந்தம். அதனால வேதாந்தத்தினுடைய தெளிவு பொருள் என்ன? சைவ சித்தாந்தம். அதுதான் சொல்லுகிறார். தலைதரு தருப்பொருளாய் இன்பாய் தாவில் சர்க்காரியத்தாய். சத்காரியவாதம் தான் நம்முடைய வாதம். சத்காரியவாதம்ங்கிறது என்னது? இல்லது தோன்றாது உள்ளது அழியாது. மழை வரும் உணர்வாள் பெத்த முத்திகள் மதித்தாமன்றேன்னு மலைவு அரும் உணர்வால பெத்த முத்தி அந்த முத்திகள் எல்லாம் மதிக்காம இருப்பது. இதுதான் இந்த நூலுடைய கருத்து என்று சொல்லுகிறார். நிறைவு பாடல். இந்த பாட்டு யாருக்காக சொல்லலாம்? இந்த நூல் யார் படிக்கலாம் என்று நிறைவு பண்ணுறார். முடிச்சது போகிறதா சொல்கிறார். அதனால் நம்ம இப்போ ஒப்பிட்டு பார்த்துக்க வேண்டியதான். நமக்கு உண்டா இல்லையா, நம்ம அந்த மாதிரி இருந்திருக்கோமா இல்லையா, அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அது சித்தியாரில், இது பரபக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். போத மிகுத்தோர் அவர்கன்றி கதிப்பால் செல்ல ஏது நேரம் ஏது நெறி எனும் அவர்களுக்கு ஒரு பாட்டு. சித்தியார் ஆமாம். யாருக்காக இந்த சித்தியார் பரபக்கத்தில் தான் பாயிர பக்கத்தில் இருக்குது இல்லையா? அதனால திருவருள் கொடுத்து மற்ற சிவப்பிரகாச நன்னூல் விரிவது தெளியும் ஆற்றால் விளம்பிய ஏது நோக்கி பெருகிய ஊமை நான்கின் பெற்றியின் நிறுவி பின்முன் தருமலைவு ஒழிய கொள்வோன் தன் வயிற் சாற்றலாமே. ஏது மூவு ஏது இருக்குது. என்ன ஏது? இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்து ஏது. திரும்பி தொடக்கத்தில் கொண்டு விட்டார், சாவையில் விட்டார் இல்லையா? மூவகை ஏதுக்களாலையும் நால்வகை ஊமையினாலும் இந்த நூலை படிக்கப்படுவோம் சொல்லுவார். மூவகை ஏது என்ன? இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்து ஏது என்ன பேர்? இயல்பு ஏதுன்னா என்ன அர்த்தம்? இயல்பாகவே தெரியும். மா பாய்ந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குதிரையை குறிக்குதுன்னு அர்த்தம். மா காய்த்ததுன்னா மா மரத்தை குறிக்குதுன்னு அர்த்தம். இதுதான் இயல்பு ஏது இல்லையா? மா பாய்ந்ததுன்னா மா அருள் செய்தாள் அப்படின்னா லக்ஷ்மியை குறிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு குதிரை, மாமரம், லக்ஷ்மி இப்படி 3 பொருள் இருக்கு. அதோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பொருளை வைத்து அது என்ன பொருள் கண்டுபிடிக்கலாம். இந்த மா எது? குதிரையா, லக்ஷ்மியா, மாமரமா? மா காய்த்ததுன்னா என்னது? அது மாமரம். மா பாய்ந்ததுன்னா அது என்னது? குதிரை. இதுதான் இயல்பு ஏது. காரிய ஏதுன்னா காரியத்தை வைத்துக்கொண்டு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். மழை பெஞ்சிருக்கு, சரி தரையெல்லாம் நனைஞ்சிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? மழை பெஞ்சிருக்கு. நம்ம மழையை பார்க்கலன்னா கூட பூர்வ காட்சியை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறோம்? மழை இருக்குது, மழை பெஞ்சிருக்கு அனுமானிக்கிறோம் இல்லையா? எப்போதும் அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவோம்? நெருப்பு இருந்தால் புகை, புகை இருந்தால் நெருப்பு இருக்கும். அனுபலத்து ஏதுன்னா இல்லாத வைத்துக்கொண்டு இல்லாத அனுபவிப்பது. தரையெல்லாம் ஒன்றும் நனைஞ்சில்லை, அப்போ என்ன இல்லை? மழை பெய்யலைன்னு அர்த்தம். இது அனுபலத்து ஏது. இப்படியாக ஏது மூவகை ஏதுக்களால அதான் பாட்டில் சொல்கிறார். விளம்பிய ஏது நோக்கி பெருகிய ஓமை 4 வகை ஓமை இருக்கின்றார். என்ன ஓமை அப்படின்னா வினை ஓமை. கடைசி பாட்டு சீக்கிரம் முடிஞ்சு நினைச்சா இப்போது இவ்வளோ பேர் நோட்ஸ் கொடுக்குறாரு இல்லையா? வினை ஓமை, பயன் ஓமை, மெய் ஓமை, மெய் ஓமை, உரு ஓமை, ஒரு ஓமை. இப்படியாக 4 ஓமை சொல்லப்பட்டிருக்கு. பயன் ஓமை. ஃபர்ஸ்ட் வினை ஓமைங்கிறது என்னன்னா
வினையை ஊமையாக காட்டுவது. ஒருத்தன் வேகமாக வந்தான், குதிரை மாதிரி ஓடினான்டா அப்படிங்கிறோம். அப்போ குதிரையினுடைய ஓட்டம் அவனுக்கு என்ன ஊமையை காட்டப்பட்டிருக்கு. அவன் குதிரையா? உள்ளபடியே குதிரை மாதிரி ஓடினான் அவன் இல்லை, அவன் சாதாரணமாக வேகமாக வந்திருக்கான். ஆனால் குதிரையோட வேகத்துக்கு ஈடுபடுத்தி காட்டப்படுகிறது. அதனால தான் சொல்வது புலி போல பாய்ந்தான். இது வினை ஊமை. புலியினுடைய செய்கையை ஊமையாக காண்பிக்கிறது, வினை ஊமை. இப்படி பல விஷயங்கள் ஊமை காண்பித்து தான் நம்ம பாடம் சொல்லியிருக்கிறாங்க. இதை ஏன் சரி இப்போ படிக்கிறோன்னா, இப்போ கீழே பார்த்த சிவபிரகாச பாடல்களில் எத்தனையோ ஊமைகள் காட்டப்பட்டிருக்கு. அந்த ஊமைகளை வைத்து கொண்டு தான் சாமியை புரிந்து கொள்கிறோம் இல்லையா? ஜீவன் முக்தருடைய தன்மை என்ன, இதுக்கெல்லாம் ஊமை காட்டப்பட்டிருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும். பயன் ஊமை என்னது? மாறி அன்ன தடக்கை. பயன் மாறி அன்ன தடக்கைனா, மாறினா மழை, மழை போல அவர் கொடை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். மழை என்ன பெய்யும்? முள்ளி நிலத்தும் பெய்யும், கல் நிலத்தும் பெய்யும், எல்லா இடத்துலையும் மழை பெய்யும். கடல்லையும் பெய்யும், நல்ல நிலத்துலையும் பெய்யும். இன்னாருக்கு கொடுக்கணும், இன்னாருக்கு கொடுக்கக்கூடாது என்கின்ற அந்த கவடு யாரும் கிடையாது, மழைக்கு இல்லை. அதுபோல் இவரும் என்ன பண்ணுவார்? யாரையும் பார்க்காம கொடுப்பார். அதான் மாறி அன்ன தடக்கை. தடக்கை நீண்ட கைன்னு அர்த்தம். தடக்கைனா நீட்டு கையா இருக்குன்னு. நீட்டு கைனா கை நீட்டாக இருந்தால் எல்லாம் கொடுத்துருவாருன்னு அர்த்தமா? இல்லையா? அவர் எப்பொழுதும் கொடுப்பதற்காக நீட்டி கொண்டே இருப்பார் கையேன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி மெய் ஊமை என்பது துடி அணை இடை, துடி அணை இடை அல்லது நிலாமுகம், அப்படி எல்லாமே மெய் ஊமை தான். துடி அணை இடைனா, துடினா என்ன? உடுக்கை. உடுக்கை எப்படி இருக்கிறது போல பெண்களோட எடுப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறார். வடிவத்துக்கு ஊமை, மெய் ஊமை. அதுதான் ஊமை பண்றது. உரு ஊமை, உருவத்தை கார்மேக குழல், மேகத்துடைய உருவத்தை கூந்தலுக்கு ஏற்றி சொல்றது. இதெல்லாம் ஊமைகள். இப்படி பல வகை ஊமைகளை சொல்லி தான் நமக்கு இங்கே சிவபிரகாசத்தில் பல பாடல்கள் காட்டப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் ஓமை என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மூவகை ஏதுக்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு நீ படித்தாதான் சிவபிரகாசம் உனக்கு புரியுங்கிறார். விளக்கம் புரிஞ்சுங்களா? அதனால ஓமையை ஓமையா விட்டுருணும், பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும்னு அர்த்தம் இருக்கு. அதனால திருவருள் கொடுத்து மற்ற இச்சிவப்பிரகாச நன்னூல், திருவருளாலே கொடுக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான கருத்து படிப்பதற்கு சான்ஸ். சிவப்பிரகாச நன்னூல் விரிவது தெளியும் ஆற்றால். இதை புரிந்து கொள்வதற்கு விளம்பிய ஏது அதை சொல்லியாச்சு. மூவகை ஏது, இயல்பு ஏது, அனுபலத்து ஏது, காரிய ஏது. நோக்கி பெருகிய ஊமை நான்கு. ஊமை நான்கு என்னது? வினை, பயன், உரு, மெய் உரு என்று சொல்லக்கூடிய 4. பெற்றியின் நிறுவி பின் முன், பின்னுமாக முன்னுமாக சரியாக புரிந்து கொண்டு. இது எப்படி? இந்த பாட்டை படிக்கும் பொழுது 3வது பாட்டுக்கு போய் பாருங்கன்னு சொல்றோம் இல்லையா? 4வது பாட்டுக்கு 31வது பாட்டு போய் பாருங்க. இந்த கருத்து அதான் புண்ணும் பின்னும் முன்னுமாக புரிந்து கொள்வது சரியாக. இன்னும் ஒரு கருத்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அது சார்ந்த கருத்தை முன்னாடி சொல்லியிருப்பாங்க, அரை பின்னாடி சொல்லியிருப்பாங்க. பின்னாடி பார்க்க போறோம், அதே மாதிரி ஒரு கருத்து பின்னாடி இருக்கு, அதை பார்க்க போறோம்னு சொல்றோம் இல்லையா? பாடல் பார்க்கும்போது தான் பின் முன். அப்படி கூட வைத்துக் கொள்ளலாம். அது கொண்டு கோட்டு பொருள் அதுக்கு பேர். அதனால தருமலைவு ஒழிய, மலைவு ஒழிய, மலைவு என்பது மயக்கம், ஆணவ மலத்தினால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மயக்கம். மலைவு ஒழிய கொள்வோன் தன்வயிற் சாற்றலாமே. யாரு அப்படி தன்னுடைய ஆணவமலை நீங்கிக் கொள்வதற்காக மூவகை ஏதுக்களாலும் 4 வகை உமையினாலும் இந்த நூலை புரிந்து கொள்ள தலைப்படுகின்றானோ அவனுக்கு இந்த நூலை சொல்லலாம் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறான். அவ்வளோதான் இந்த நூல் சிவபிரகாசம். 100 பாடல் நிறைவு பண்ணிருக்கிறோம். அற்புதமான வாய்ப்பை நமக்கு சுவாமி கொடுத்துருக்கிறார். இதில் நீங்கள் பயன் கொள்ளணும், அதுதான் முக்கியம். அதாவது சிவஞான சித்தாந்தத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சொற்பொழிவு பண்ணுவதற்கு, கட்டுரைகள் எழுதுவதற்கு நம்ம எல்லாமே பிரத்யட்சம், சுவாமி பிரத்யட்சம் ஆகிறதுக்காக தான் படிக்கிறோம். அது ஒரு பயன். இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நாளைக்கு ஒரு இடத்துல நீங்கள் பேசணும், ஒரு ஆளுக்கு உபதேசம் சொல்லணும், விஷயத்தை சொல்லணும்னா அப்போ நீங்கள் அதிகமாக உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக பாடல்கள் கிடைக்கக்கூடியது 2 நூல். ஒன்று சித்தியார், இன்னொன்று சிவபிரகாசம். சித்தியாரில் பாடல்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், ஏன்னா நிறைய பாட்டு. சிவபிரகாசம் 100 பாட்டு தான். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எளிமையாக தெரியும். பாடெல்லாம் ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க. முக்கியமாக இதில் முதல் 50 பாட்டில் ரொம்ப தெளிவான விளக்கங்கள்லாம் இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் பயன்படுத்தணும், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். 50 பாட்டும் என்னால் முடியாது, அது எப்போதும் சொல்கிறது தான். 10க்கு 1 அப்படிங்கிற ரேஷியோவில் ஏதாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 100 பாட்டுக்கு 10 பாடலாவது உங்களுக்கு சிவபிரகாசம் தெரியணும். 2வது, இந்த பாட்டை நீங்கள் படித்தோடனே சிவபிரகாசம் என்கிற அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணவாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இன்னையோட இதை க்ளோஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நமக்கு 2ஆம் ஆண்டில் ஒரு சாஸ்திரம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு இன்றைக்கே மூட்டை கட்டி வச்சிடக்கூடாது இல்லையா? அடுத்தது நீங்கள் சித்தியார் படிச்சிங்கன்னா அங்கேயும் வருவார் இவர் இல்லையா? நாளைக்கு நீங்கள் சிவபிரகாசம் வேறு விருபாக 20 படிச்சீங்கன்னா அங்கேயும் வருவார் இவர் இல்லையா? நீங்கள் ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு சித்தாந்த ஆசிரியர் ஆகிட்டிங்கன்னா அங்கேயும் வருவார் இவர் எடுத்து காண்பிப்பதற்கு. அதனால்
எப்பொழுதும் இதை கை கொண்டே இருக்க வேண்டும், அதனால் கைவிட்டக்கூடாது என்று சொல்லி பயன் கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, எங்கள் வார்த்தை என்ற வாழி, அன்பர் வாழி, பிராரமே குறிச்சிட்டோம். அதாவது உங்களுடைய அனுபவங்கள் பகிர்வு, அனுபவ பகிர்வு இருக்கா? அனுபவ பகிர்வு வேறு யாராவது பேசுகிறீங்களா? கண்டினியூ பண்ணுங்கள் அதை.